மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் குரூப் பைன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கள், ஆப்பிள் வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது, அதே மாதிரி வந்து ஆரஞ்சு வந்து 2 இடத்துல இருக்குது, அதே மாதிரி மேங்கோ வந்து 2 இடத்துல இருக்குது. அப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணி இந்த இடத்துல போகணும். இப்போ ஆப்பிள் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு, அதே மாதிரி ஆரஞ்சு மட்டும் எவ்வளவு, அதே மாதிரி மேங்கோ எவ்வளவு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து எனக்கு இந்த கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல கர்சரை வச்சிங்க, எந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபார்முலா என்ட்ரு பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல கர்சரை வச்சிங்க, வச்சுக்கிட்டு ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துங்க. ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு குரூப் பைன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. இது வந்து எதில் இருக்குன்னா எக்ஸல் 365 இருக்குது. 365 வந்து இந்த ஃபார்முலா இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. இப்போ ஈக்குவல் கொடுத்துட்டேன். குரூப் பை இங்கே ரோ ஃபீல்டு கேட்குது. இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டை கொடுத்துருங்க, அதாவது இந்த இருக்குல்ல, அதாவது ப்ராடக்ட் நேமை அப்படியே கொடுத்துருங்க. அடுத்து வேல்யூ கேட்குது. வேல்யூ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த சேல்ஸ் ஐட்டத்தை இதில் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு எப்படி வேணும்னா ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா ஃபங்க்ஷன்னு கிளிக் பண்ணோன்னே இப்போ என்ன வேணும், சம் பண்ணி வேணும். அதாவது ஆப்பிள் எத்தனை இடத்துல வந்துட்டு அது சம் பண்ணி வேணும், அதே மாதிரி மேங்கோ எத்தனை இடத்துல சம் பண்ணி வேணும். அப்போ இந்த இடத்துல போய் சம்முன்னு சொல்லி கொடுங்க. சம்முன்னு சொல்லி கொடுங்க. எம்னு கொடுத்தீங்கன்னா சம் அந்த இதில் ஃபார்முலாவில் இருக்கும். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிடுங்க. பாக்கி எதுவுமே நமக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஈக்குவல் டு குரூப் பைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் நேமை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. அதான் A2லேருந்து A8 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு அடுத்து வேல்யூஸ், இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இந்த சேல்ஸு தான் வேல்யூஸ்னு சொல்கிறது. இந்த இதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு என்ன செய்ய போகிறோம், சம் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆப்பிள் எத்தனை இடத்துல இருக்கோ அதை மட்டும் சம் பண்ணி சொல்லும். அதே மாதிரி ஆரஞ்சு எத்தனை இடத்துல இருக்கோ அதை மட்டும் சம் பண்ணி சொல்லும். ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. இந்த வந்துருச்சு பாருங்கள். இங்கே வந்து ஆப்பிள் பாருங்கள் 300ன்னு சொல்லுது. அப்போ இங்கே ஒரு 100 ஆப்பிள் இருக்குது, இந்த இடத்துல ஒரு 200 இருக்குது, மொத்தம் வந்து 300ன்னு சொல்லுது. கிரேப் மட்டும் 25 தான் இருக்குது, அதனால் வேறு திருப்பி ரிப்பீட் ஆகலை, அதனால் 25 தான் இருக்குது. அடுத்து மேங்கோ எடுத்துங்க. மேங்கோ வந்து மேலே வந்து ஒரு 100 மேங்கோ இருக்குது. அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு 150 மேங்கோ இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் டோட்டல் வந்து இந்த இதெல்லாம் ப்ராடக்ட்லாம் எவ்வளோன்னு 625 சேல் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து காட்டுது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, குரூப் பைங்கிற ஃபார்முலா. இது எங்கே இருக்குன்னா எக்ஸல் 365 அவைலபிளாக இருக்குது.